ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் இந்த சப்ஜெக்டில் பார்த்தோம்னா சான்கி டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சான்கி எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம்னு சொல்லுவாங்க, இல்லைனா எனர்ஜி சார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ எது சொன்னாலும் இந்த சான்கி எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம் தான். ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோ கான்செப்ட் வந்து எதுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எனர்ஜி ஆடிட்டிங்குள்ளே வரும். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன்ன்றது வேறு, எனர்ஜி ஆடிட்டிங்கிறது வேறு. எனர்ஜி கன்சர்வேஷன்ன்றது எலக்ட்ரிக் எனர்ஜியை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றது. ஆனால் எலக்ட்ரிக் எனர்ஜி ஆடிட்டுன்றது பார்த்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸில் வந்து லார்ஜ் சைஸில் எப்படி எனர்ஜியை வந்து மானிட்டர் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரணும். அந்த லாஸஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து ஆடிட்னு சொல்லுவாங்க. எனர்ஜி கன்சர்வேஷன்றது நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை சேவ் பண்ணுறது தான் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷனுக்கும் எனர்ஜி ஆடிட்டிங்க்கும் இது தான் இருக்க மெயின் டிஃப்ரெண்ட்டு. இதை நம்ம புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சான்கி எனர்ஜி ஃப்ளோ டயக்ராமோட கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம் இந்த கான்செப்டை வந்து அயர்லாந்து கண்ட்ரியில் பார்த்தோம்னா கேப்டன் மேத்யூ சான்கின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் பேர் தான் வந்து சான்கி. ஸோ பின்னாடி வந்து அவர் கண்டுபிடிச்ச மெத்தடுக்கு வந்து அவர் பேரே வச்சுட்டாங்க. அதாவது இந்த எனர்ஜி சார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சார்ட்டை வந்து ட்ரா பண்ணுறாரு. ஸோ எதுக்கு ட்ரா பண்ணுறாரு பார்த்தோம்னா ஒரு ஸ்டீம் இன்ஜினோட எஃபிஷியன்சியை அளக்கிறதுக்காக இவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மெத்தட் முழுக்க பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த வித்து அகலம் பார்த்தோம்னா அதை பொறுத்து இருக்குது. இன்புட்டில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம வந்து ஒரு 150 ஜூல்ஸ் வந்து கொடுக்குறோம்னா அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இதை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து சான்கி. ஸோ இந்த சார்ட்டோட முக்கியமான வேலையே. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சான்கி டயக்ராமை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி கன்சர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சான்கியை வச்சு நிறைய ஹையர் ஸ்டடீஸில் வந்து கால்குலேஷன் தான் வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. இதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு யூஸ்ஃபுல் எனர்ஜி அவுட்புட் டிவைடட் பை டோட்டல் எனர்ஜி இன்புட் இன்டு 100. அதாவது இதோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க எனர்ஜியோட அவுட்புட் எடுத்துக்கணும், டிவைடட் பை நம்ம டோட்டலாக நம்ம எவ்வளோ எனர்ஜியை நமக்கு உள்ளே கொடுத்துருக்கோம் அதை போட்டுட்டு இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடச்சிடுது. ஸோ இதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஏரோ பாயிண்ட்டு டூ ஃப்ளோ டைரெக்ஷன். ஸோ நேராக டைரெக்ஷனில் ஒன்று போகுது, இன்னொன்று பார்த்தோம்னா கீழே பார்த்த மாதிரி போகுது. அது கீழே நம்ம நோட் பண்ணால் தெரியும் எலக்ட்ரிக் எனர்ஜி 150 ஜூல்ஸ்னு இருக்குது. ஸோ 150 ஜூல்ஸ் வந்து இன்புட்டில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா அது 150ல் வெறும் 40% தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. அப்போ 150ல் 40 போச்சுன்னா மீதி 110 இருக்குது, 110 ஜூல்ஸ். அந்த 110 ஜூல்ஸுமே என்னவா மாறுதுன்னா ஹீட் எனர்ஜியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சான்கின்றவர் கண்டுபிடிச்சார் இந்த சார்ட் மூலிமா. ஸோ இந்த சார்ட்டை வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த நம்பர் இல்லைனாலும் நம்ம கொடுக்குற இன்புட்டை விட அவுட்புட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற இன்புட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு லாஸாக கிடைக்குது, லாஸாக வெளியே வருதுன்றது தான் இந்த சான்கி வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பார். ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம் தான், எல்லாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்க ஆரோ வந்து பார்த்தோம்னா ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது, கீழே இருக்க ஆரோவோட சைஸ் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட அதோட அகலம், ஸோ அகலத்தை பொறுத்து தான் சொல்கிறாங்க. இன்புட்டில் கொடுக்கும்போது ரொம்ப அகலமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும்போது கம்மியான அகலம் கிடைக்குது. இதுவே ஹீட் எனர்ஜி வந்து லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதாவது உங்களுக்கு அந்த கால்குலேஷன் படி 150ல் 40 ஜூல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மீதி 110 ஜூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியாக வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இதை தான் வந்து அந்த லைன் வித் இருக்குது பார்த்திங்க அகலம், அதை வச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சான்கி எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம். இதில் பெருசாக ஒன்றும் டிஃபிகல்ட் பண்ணுறது மாரி ஒரு கான்செப்ட் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட்டு அது யார் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நம்மளுக்கு வந்து எழுத படிக்க தெரியலனா கூட அந்த டயக்ராமை பார்த்து ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தா ஓகே தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.